அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. இந்த நாளிலும் ஆண்டவர் என்னோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிற தேவனுடைய பிள்ளைகள் உடைய கரங்களை வைத்து கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, கர்த்தர் என்னோடு பேசுவார், கர்த்தர் என்னோடு பேசுவார். மிக கவனமா இருங்க. ஆண்டவர் பேசுகிற வார்த்தையை தயவுசெய்து ஒரு நோட்டோ டைரியோ வைத்து குறித்து கொள்ளுங்கள். நான் போன வாரம் சொன்னேன், நேரம் பார்க்கலாமா, நாள் பார்க்கலாமா, நட்சத்திரம் பார்க்கலாமா, இதெல்லாம் பார்க்கக்கூடாதுன்னு தெரியும். ஆனால் ஒன்றில் நேரம் பாருங்க. அவன் பிள்ளை சுகமான நேரம் என்ன என்று கேட்டான். அது இயேசு சொன்ன நேரம் என்பதை அறிந்தான். அப்படியானால் நீ போகலாம், பிள்ளை சுகமாய் இருக்கிறான் என்று அவர் சொன்ன நேரத்தை அவனை செஞ்சான். சரியா குறித்து வீட்டுக்கு வந்து நேரம் பார்க்குறா. அவர் சொன்ன நேரமும் அற்புதம் நடந்த நேரமும் ஒன்றாக இருந்தது. அதனால பேசும்போது தேவன் உங்களோடு பேசுகிற சில காரியங்களை எனக்காக அவர் பேசினார் என்று நேரம் போட்டு குறித்து வச்சிங்க. எங்கே மட்டும் இல்லை, ஜெப நேரத்தில் அவர் பேசும்போது, வேதத்தை வாசிக்கும் போது, கர்த்தர் உங்களோடு பேசும்போது, நீங்கள் ஆண்டவருடைய பிரசன்னத்தில் இருக்கும்போது, ஆண்டவர் உங்களுக்கு சில காரியத்தை உணர்த்தும் போது நேரத்தை குறித்து கொள்ளுங்கள். அந்த நேரம் உங்களுக்கான அற்புதத்தை ஆண்டவர் செய்து கொண்டிருக்கிறதான ஒரு நேரம். நிச்சயமா உங்க வாழ்க்கையில் அதை நீங்க பார்ப்பீங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தினுடைய அந்த செய்தியினுடைய தொடர்ச்சியாகத்தான் இன்றைய தினத்தில் நான் உங்களோடு கூட நான் ஆண்டவருடைய வார்த்தையை பேசுகிறேன். கடந்த வாரத்தினுடைய செய்தியினுடைய தலைப்பு யாருக்கா தெரியுமா? நீங்கள் அறியாத ஒருவர். யோவான் 1வது அதிகாரம் 27வது வசனம் வாசிக்கலாமா? யோவான் 1:27. 26. நீங்கள் அறியாதிருக்கிற ஒருவர் உங்கள் நடுவில் இருக்கிறார். அடுத்து 33 பார்த்தீங்கன்னா, நானும் அவரை அறியாதிருந்தேன். அல்ல கவனிங்க, நீங்கள் அறியாதிருக்கிற வரைக்கும், நீங்கள் ஆண்டவரை சரியா அறியாதிருக்கிற வரைக்கும் உங்க வாழ்க்கையில் அவர் ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிற அந்த நிறைவான ஆசீர்வாதத்தை ஒருபோதும் உங்களால் பெற்றுக்கொள்ள முடியாது. அல்லேலூயா. ஆண்டவரை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா ஒன்றையும் நீங்க அறிய வேண்டிய பிரகாரமா அறிய வேண்டிய அவசியம் இல்லை, எல்லாம் தானா நடக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா. கடந்த வாரத்தில் 25வது அதிகாரத்தில் நம்ம வாசித்தோம். நீ வீட்டுக்கு போன பிற்பாடு அந்த 30லேருந்து 35 வரைக்கும் நீங்க அப்புறம் வாசித்து பார்த்துக்குங்க. இயேசு சொல்லுகிறார், நான் வியாதியாக இருந்தேன், என்னை பார்க்க வந்தீர்கள். நான் காவலில் இருந்தேன், என்னை சரிக்கு வந்தீர்கள். நான் பசியாக இருந்தேன், ஆகாரம் கொடுத்தீர்கள். நான் தாகமாக இருந்தேன், தண்ணீர். இப்படி அவர் சொல்லும்போது கேட்குறாங்க, எப்பொழுது உம்மை கண்டோம், எப்பொழுது உம்மை கண்டோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. எப்பொழுதும் நீங்கள் அவரை காணத்தக்கதான விதத்தில் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையினுடைய எல்லா நாட்களிலேயும் வழிபட்டு கொண்டிருக்கிறார். வாழ்க்கையினுடைய எல்லா பக்கங்களிலேயும் நீங்கள் காணத்தக்கதான அந்த காட்சியை கர்த்தர் கொடுத்து கொண்டே இருக்கிறார். உங்கள் கண்களுக்கு முன்னதாக தேவையுள்ளவர்களை நீங்கள் காணும் பொழுதெல்லாம் தேவனை அங்கே காணுங்கள். உங்கள் கண்களுக்கு முன்னதாக நீங்கள் தேவையுள்ளவர்களை காணும் பொழுதெல்லாம் அங்கே தேவன் என்ன செய்யுங்க, காணுங்க. தேவையுள்ளவர்களை ஒரு பிச்சைக்காரனாகவோ, பசியோடு ரோட்டில் கிடக்கிற ஒரு அனாதையாகவோ, யாரும் இல்லாத ஒருவராகவோ நீங்கள் பார்க்க வேண்டிய அவசியமில்லை. உங்கள் கண்களுக்கு முன்னதாக ஒரு தேவையுள்ள நபரை பார்த்து உதவி செய்யக்கூடிய அந்த திராணி உங்களுக்கு இருக்கும்பொழுது உதவ மனமின்றி முகத்தை திருப்பி கொண்டு நீங்கள் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி சொல்வீர்களானால் அங்கே நீங்கள் தேவனை பார்க்கவில்லை, அவர் காட்சி கொடுத்தும் அவர்தான் என்பதை அறியவில்லை. மரியாளுக்கும் நமக்கு வித்தியாசம் யோசிச்சு பாருங்க. ஒரு சமயம் மரியாள் அழுது கொண்டு இருக்கிறாள் கல்லறையுடைய வாசல்ல. அவள் பின்னாக திரும்பி இயேசுவை கண்டாள், ஆனால் அவர் இயேசு என்று அறியாதிருந்தார். சீஷர்கள் விடியற் காலையிலே கரையிலே வந்தார்கள். இயேசு கரையிலே நின்று கொண்டிருந்தார். அவரை இயேசு என்று சீஷர்கள் அறியாதிருந்தார்கள்.
அதை போலதான் நம்முடைய வாழ்க்கையிலையும் பல சமயத்துல ஆண்டவர் நமக்கு பல்வேறு வாழ்க்கை சூழல்கள், கடந்து போகிற பாதைகள், சந்திக்கிற நபர்கள், இப்படிப்பட்டதான காரியங்களிலே கர்த்தர் நமக்கு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமாய் அவர் காட்சி கொடுத்து கொண்டுதான் இருக்கிறார். அந்த காட்சியை பார்க்கக்கூடிய அளவுக்கு நம்முடைய கண்கள் இல்லை. நீ வாசித்து பாருல, லூக்கா 24வது அதிகாரம் 16வது வசனம். 24:16. ஆனாலும் அவரை அறியாதபடிக்கு அவர்களுடைய கண்கள் மறைக்கப்பட்டிருந்தது. கண்கள் மறைக்கப்பட்டது. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, கண்கள் மறைக்கப்பட்டிருந்ததுனால தான் நம்முடைய வாழ்க்கையில பெரும் பிரச்சனை, போராட்டம், கவலை, கண்ணீர் எல்லாமே கண்கள் மறைக்கப்பட்டதுனால தான். பக்கத்தில் இருந்ததான துறவை காணக்கூடிய கண்கள் அன்றைக்கு ஆகாருக்கு இல்லாததுனால தான் அவள் அழுகிறாள், அங்கலாய்க்கிறாள், பிள்ளை சாகிறதை என்னால பார்க்க முடியாது என்று சொல்லி சத்தமிட்டு. கொஞ்சம் யோசிச்சு பாருல. ஆனா அடுத்த ஆண்டவர் அந்த மறைக்கப்பட்ட கண்ணை திறந்து காண்பிக்கும் போது எங்கதான் இருக்குது துறவு? அங்கதான் இருக்கு. அல்லேலூயா. என்னுடைய அன்பு தேவ பிள்ளைகளை, உங்களுடைய வாழ்க்கையில பக்கத்துல ஆண்டவர் இருக்கிறாரு. அவர் பக்கத்துல உங்களுக்காக ஆயத்தமாக்கப்பட்ட எல்லா ஆசீர்வாதங்களும் இருக்கிறது. அவர்கிட்ட உங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது. கண்கள் மறைக்கப்பட்டிருக்கிறதுனால தான் இல்லாமையை பார்க்கிறீர்கள், வறுமையை பார்க்கிறீர்கள், வியாதியை பார்க்கிறீர்கள், வறுமையையும் தரித்திரத்தையும் பார்க்கிறீர்கள். இவைகளெல்லாம் உங்களுக்கு கண்ணீராகவும் கவலையாகவும் மாறிவிடுகிறது. வாழ்க்கையினுடைய பெரும் போராட்டத்தை ஜெயிக்க முடியாதபடிக்கு ஆயிரக்கணக்கான கேள்விக்குறிகளை உங்களுடைய வாழ்க்கையில எழுப்பி நிறுத்தி விடுகிறது. இன்னைக்கு நான் சொல்றேன், பவுல் அப்போஸ்தலன் ஜெபித்தது போல, ஆண்டவரே, நான் உம்மை காணத்தக்கதான பிரகாசமுள்ள மனக்கண்களை நீர் எனக்கு தர வேண்டும் ஆண்டவரே என்று சொல்லி கேளுங்க. அல்லேலூயா. 2000 ஆண்டுகளுக்கு முன்னதாகவே பவுல் அப்போஸ்தலன் நமக்காக வேண்டிக் கொண்டிருக்கிறார். அப்படியே அந்த உயிர்த்தெழுந்த வல்லமையின் மகாமேன்மையான மகத்துவம் என்னதென்று அறியும்படிக்கு பிரகாசமுள்ள மனக்கண்களை தந்தர வேண்டும் என்று சொல்லி உங்களுக்காக வேண்டிக் கொள்ளுங்கள் சொல்லி அவர் சொன்னார். அல்லேலூயா. இன்னைக்கு நான் சொல்றேன், அந்த கண்ணு நமக்கு இருந்துச்சுன்னா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. நடுக்கடலிலே தத்தரிக்கும் போது, உயிருக்கு போராடி கொண்டிருக்கும் போது, அழுகையும் அலறலும் கூக்குரலுமாக அங்கு சீஷர்கள் இருந்து கொண்டிருந்த பொழுது, அவளுக்காக கடல் மேல நடந்து வந்ததான இயேசுவே, இயேசு என்று சொல்லி அது தெளிவாய் பார்க்கக்கூடிய கண்கள் அவருக்கு இல்ல. ஐயோ என்று சொல்லி அலறுகிறார்கள். அல்லேலூயா. இயேசு சொன்னார், பயப்படாதீர்கள், நான் தான். பயப்படாதீர்கள், யார்தான்? நான் தான். அவரே சில சமயத்துல நான் தான் சொல்லி புரிய வைக்கிற அளவுக்கு நமக்கு ரொம்ப கஷ்டமா இருக்கு. காரணம் என்னன்னா, ஜெப நேரத்துல அவருடைய முகம் பார்க்கிற பாக்கியம், ஜெப நேரத்தில் அவருடைய குரல் கேட்கிறதான அந்த பாக்கியம் இருந்துச்சுன்னா, எப்பொழுதாவது ஆண்டவரை தரிசிக்க வேண்டிய நேரம் வரும்போது அது ஆண்டவர் தான் தெளிவா நீங்க என்ன செய்ய முடியும். இந்த குரல் கேட்கும் போது என்னோடு பேசுகிறது ஆண்டவர் தான் என்பது தெளிவா நீங்க என்ன செய்ய முடியும், புரிந்து கொள்ள முடியும். இல்லைன்னா ஏலி பேசினாரோ என்று சொல்லி எழுந்து ஓடி ஓடி கேட்க வேண்டிய சூழல் வரும். ஆண்டவர் தான் சொல்லி உங்களுக்கு புரியும் போது சொல்லும், அடியான் கேட்கிறேன் என்று உங்களால் என்ன செய்ய முடியும், சொல்ல முடியும். அல்லேலூயா. அதில் பேருக்கு அந்த கண்கள் வேண்டும். அல்லேலூயா. ஒன்று சொல்றேன், அவர் பார்வையில் மறுவாழ்வு உண்டு. நல்லா சொல்லுங்க, அவர் பார்வையில் உங்களுக்கு மறுவாழ்வு உண்டு. நீங்க வாசித்து பாருங்க, லூக்கா எழுதுற சுவிசேஷ புத்தகம் 22வது அதிகாரம் 61, 62 வாசிங்க. அப்பொழுது கர்த்தர் திரும்பி பேதுருவை நோக்கி பார்த்தார். சேவல் கூவுகிறதற்கு முன்னே நீ என்னை 3 தரம் மறுதலிப்பாய் என்று கர்த்தர் தன்னிடத்தில் சொன்ன வசனத்தை உடனே பேதுரு நினைவு கூர்ந்து. கவனிங்க, அப்பொழுது இயேசு பேதுருவை நோக்கி பார்த்து. என்ன கவனிங்க எல்லாரும் பாருங்க. பேதுரு இயேசு, எல்லாம் சத்தமா சொல்லுங்களேன். பேதுருவை நோக்கி பார்க்கும்போது நம்ம பாப்பாரா பார்க்க மாட்டாரா? அல்லேலூயா. இருதயத்தின் ஆழத்திலிருந்து நீங்க கேளுங்க, ஆண்டவரே உங்களுடைய பார்வையில் நான் இருக்கணும். எல்லாரும் சொல்லுங்களேன், ஆண்டவரே உங்க பார்வையில் நான் இருக்கணும்ப்பா. எவ்வளோ பெரிய பாவியா இருந்தாலும் உங்க ஒற்றை பார்வை எனக்கு மீண்டும் மறுவாழ்வு கொடுத்து விடும். அல்லேலூயா. உண்மையை சொல்ல போனா பேதுருவோட பெரிய பாவி யாருமே இல்லை. யூதாஸ் கூட ஒரு மரியாதை குறைவான வார்த்தையும் பேசல, ஒரு கெட்ட வார்த்தையும் பேசல.
முத்தமிட்டு காட்டி கொடுத்தான். புரியுதா உங்களுக்கு? பேதுரு சபிக்கவும் சத்தியம் பண்ணவும், அது கொஞ்சம் யோசிச்சு பாருல, இவ்வளவு கொடுமையான விஷயம். இயேசுவனுக்கு தெரியாது, அவர் யாருமே எனக்கு இவ்வளவு கொடுமையான விஷயம். இவ்வளவு பெரும் பாவிக்கு அப்படியே ஒற்றை பார்வை ஒரு வாழ்க்கையை கொடுக்குமானால் நிச்சயமா நமக்கு எவ்வளவு பெரிய ஆசீர்வாதத்தை அந்த பார்வை வச்சிருக்கு. அல்லேலூயா. அதனால அவர் பார்வையில் நீங்க பட வேண்டுமானா, அதான் நான் சொல்றேன், அதிகாலை அவர் உங்களை பார்க்கிற நேரம். அவர் பார்க்கும்பொழுது படுக்கையில் இருந்தால் ஒரு சத்தம் கேட்கும், உன் படுக்கையை எடுத்துக்கொண்டு, ஹலோ என்ன கேட்கும் சத்தம் சொல்லுங்க, உன் படுக்கையே. வியாதியஸ்தனை மட்டும்தான் சொல்லுவார் நினைக்காதீங்க. வியாதியஸ்தனை மட்டும் 4ஆம் ஜாமம் 3 மணியிலிருந்து 6 மணி வரைக்கும் அந்த 4ஆம் ஜாமத்தில் இயேசுவை பார்க்கக்கூடிய கண்கள் உங்களுக்கு வேண்டும். அவர் எப்பொழுதும் உங்களை பார்க்க அப்பதான் வராரு. அதிகாலையில் என்னை தேடுகிறவன் என்னை கண்டடைவான். அல்லேலூயா. அந்த அதிகாலை நேரத்தில் இயேசுவே சாதாரணமான இயேசுவாய், கடற்கரையில நடக்கிற இயேசுவாய் அல்ல, கடல் மீது நடக்கிற இயேசுவாய், சர்வ வல்லமையுள்ள தேவனாய் அவர் உங்களால் என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும். அதனாலதான் சொல்றேன், அவர் பார்வை உங்களுக்கு வேண்டுமானால் அதிகாலையில் எழுப்புங்க. அடிக்கடி நேரம் கிடைக்கும் போதெல்லாம் ஜெபத்துல நேசிங்க, தேவ சமூகத்துல நீங்க சென்று அமருங்க. அப்போது அவர் உங்களை என்ன செய்வார்? பார்ப்பார். எவ்வளவு பெரிய பிரச்சனையா இருந்தாலும், எவ்வளவு மோசமான சூழல்ல நீங்க இருந்தாலும், ஒரு பார்வை உங்க வாழ்க்கையில ஒரு வெறும் மாற்றத்தை, ஒரு மறு வாழ்க்கையை அது நிச்சயமா என்ன செய்யும்? கொண்டு வரும். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாம். யோவான் 21வது அதிகாரம். யோவான் 21வது அதிகாரத்தை எல்லாரும் எடுங்க. 6வது வசனத்தை வாசிங்க. அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்கள், அப்பொழுது உங்களுக்கு அகப்படும் என்றார். அப்படியே அவர்கள் போட்டு திரளான மீன்கள் அகப்பட்டதினால் அதை இழுக்க மாட்டாது இருந்தார்கள். கவனிங்க, 5வது வசனத்துடைய கடைசி வார்த்தை வாசிங்க. அதற்கு அவர்கள் ஒன்றுமில்லை என்றார்கள். எல்லாம் சொல்லுங்க, எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க, ஒன்றும். இப்போ உங்களை கேட்டா இல்லாத காரியங்கள் நிறைய சொல்லுவீங்க. எனக்கு அது இல்லை, எனக்கு இது இல்லை, உடம்புலையும் தெம்பு இல்லை, மனசுலையும் சந்தோஷம் இல்லை, வாழ்க்கையிலையும் சுகம் இல்லை, என் வீட்டில் ஒன்றும் இல்லை, ஒன்றும் இல்லை, நிறைய காரியங்கள் ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கு. உண்மையா இல்லையா? என்ன போல் சொல்லுங்க, ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய இருக்கா இல்லையா? என்ன பிரதர் சொல்றீங்க? ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு நம்மளை சுற்றிலும் நிறைய இருக்கு. ஆனால் ஒன்றும் இல்லைன்னு சொல்றதுக்கு நிறைய இருந்தாலும் ஒன்று சொல்றேனே, ஆண்டோடைய வார்த்தையில் உங்களுக்கு எல்லாம் இருக்குன்றதை நீங்க அறிஞ்சிட்டீங்கன்னா, அல்லேலூயா. ஆண்டவர் சொல்றாரு, என்ன சொல்றாரு? 6வது வசனத்துல வாசிங்க. 6வது வசனம். அப்பொழுது அவர், நீங்கள் படகுக்கு வலதுபுறமாக வலையை போடுங்க. கவனிங்க, இப்ப என்ன சொன்னாரு? ஒன்னும் இல்லைன்னு சொன்னவங்க கிட்ட ஆண்டவர் சொன்னார், வலது பக்கம் என்ன செய்ய, வலைய போடுங்க. போட்ட வலையில எல்லாம் இருந்ததா? சொன்ன அவருடைய வார்த்தையில எல்லாம் இருந்ததா? சொன்ன வார்த்தையில எல்லாம் இருக்கு. ஒண்ணு சொல்லுங்க, ஏற்கனவே சொன்னேன், அவர் பார்வையில மறுவாழ்வு இருக்குன்னு சொன்னேன். இப்ப சொல்றேன், அவர் வார்த்தையில உங்களுக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது. ஒன்றுமில்லை என்று சொன்னதான உங்களுக்கு எல்லாம் இருக்கிறது என்று இழுக்க மாட்டாதிருந்தார்கள். உங்களால எல்லாவற்றையும் அனுபவிக்க முடியாத அளவுக்கு, உங்களால எல்லாவற்றையும் பார்த்துக்க முடியாத அளவுக்கு பெரும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் உங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறார்? வச்சிருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்டா இல்லையா? அப்படியானா நீங்க என்ன செய்யணும்? என்ன செய்யணும்? பைபிள படிக்கணும், அவருடைய வார்த்தையே படிக்கணும். எத்தனை பேருக்கு பைபிள் படிக்கிற பழக்கம் இருக்கு? நான் சும்மா யதார்த்தமா கேட்குறேன், வெக்கப்படாம கையை தூக்குங்க. இல்லை படிக்கிற பழக்கம் இல்லைன்னா தயவு செஞ்சு தூக்க வேண்டாம். ரொம்ப சந்தோஷம். படிக்கிற பழக்கத்தை இன்றையிலிருந்து உங்களுக்குள்ளே ஆண்டவர் உருவாக்க வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறார். என் வார்த்தையில் உனக்கு வேண்டிய எல்லாம் இருக்கிறது. நீயோ மனித வார்த்தைகளை, நீயோ மனிதர்களுடைய நம்பிக்கையை தேடி என்ன செஞ்சிருக்க? அவர் சொன்னா செய்வாருங்க, அவர்கிட்ட கேட்டிருக்க, நாளைக்கு தருவாருங்க.
எத்தனை காரியங்களுக்காக மனிதனை நம்பி நாசியில் சுவாசமுள்ள மனிதனை நம்பி நீ ஏமாந்து கொண்டு இருக்கிறாய். இன்றைக்கு ஒன்று சொல்ற, அவருடைய வார்த்தை ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. அந்த வார்த்தை உன் நாசியில் சுவாசமாக மாறுமானால் அந்த வார்த்தை உங்களுக்கு எல்லாவற்றையும் வைத்திருக்கிறது. உங்களுக்கு வேண்டியதை மட்டுமல்ல, உங்களுக்கு மிஞ்சியதையும் வைத்திருக்குது. அல்லேலூயா. உங்களால இழுக்க முடியாத அளவுக்கு பெரிய ஆசீர்வாதத்தை உடைய வார்த்தை வச்சிருக்குது. இப்ப நான் கேட்கிறேன், இந்த ரகசியம் தெரிஞ்ச பிற்பாடு இனிமே நான் ஆண்டோடைய வார்த்தையை படிப்பேன்னு சொல்றது, 2 கரங்களையும் கத்திருக்கிறார் ஆவயத்துக்கு. பைபிள் இல்லை அதனால படிக்க முடியலன்னு சொன்னீங்கன்னா நானே வாங்கி தரேன். இப்போ இந்த நேரம் தான் தண்ணி குடிப்பியா நீ? கீழே வை சீக்கிரம். என்ன சொன்ன புரிஞ்சுது அவனுக்கு? 2 கையை நல்லா உயர்த்து. ஆண்டவர் பார்க்கிற நேரம், தேவனே உடைய பிள்ளைகள் உங்கள் வார்த்தைகளை நம்பி உங்கள் வார்த்தைகளுக்குள்ள எல்லாம் இருக்குன்னு சொல்லி விசுவாசித்து கரங்களை உயர்த்தி இருக்கிறாங்கப்பா. இனி அவர்கள் படிக்கும்போதும் படித்த வார்த்தைகளை விசுவாசிக்கும் போதும் உடைய பிள்ளைகளுக்கு வேண்டியதற்கு மிஞ்சி தாங்கப்பா. நினைக்கிறதற்கும் வேண்டிக் கொள்வதற்கும் மிகவும் அதிகமாய் கிரியை செய்கிற அந்த வல்லமையான வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுக்குள்ள வருவதாக. எஸ், கையை கீழே போடுங்க. அல்லேலூயா. இப்ப அதே 12:13 வாசிங்க. 21வது அதிகாரம் 12:13. இயேசு அவர்களை நோக்கி, வாருங்கள் போஜனம் பண்ணுங்கள் என்றார். அவரை கர்த்தர் என்று சீசர்கள் அறிந்தபடியினால் அவர்களில் ஒருவனும் நீர் யார் என்று கேட்க துணியவில்லை. அப்பொழுது இயேசு வந்து அப்பத்தையும் மீனையும் எடுத்து அவர்களுக்கு கொடுத்தார். கவனிங்க, அந்த வசனத்துல சொல்ற, அவர் அருகில் உங்களுக்கு வேண்டிய ஆகாரமும் தண்ணீரும் இருக்கிறது. உங்களுக்கு வேண்டிய அப்பமும் மீனும் இருக்கிறது. எல்லாம் சொல்லுங்க, அவர் அருகில் எனக்கு வேண்டிய ஆகாரம் இருக்கிறது, அப்பமும் தண்ணீரும் இருக்கிறது, அப்பமும் மீனும் இருக்குது. அது எப்பமும் இருக்கு. அவர் அருகில் நீங்க வந்துட்டீங்கன்னா போதும். அல்லேலூயா. உண்டா இல்லையா? இந்த பகுதியை நீங்க படிச்சு பாருங்க. அனு கூப்பிடுறார், வாங்க சாப்பிடலாம். சில ஹோட்டல்லாம் நீ பேர் வச்சிருக்கிறாங்க, வாங்க சாப்பிடலாம். பைபாஸில் போகும்போது விதவிதமாக பேர் வச்சிருக்கிறாங்க. இதெல்லாம் வேற எங்கேருந்து வரல, எங்கே வந்திருக்குது? ஆமாம், இயேசு தம்முடைய சிஷ்யர்களை பார்த்துக்கு வாங்க, ஆமாம் வாங்க சாப்பிடலான்னு கூப்பிட்றாரு. இவங்களுக்கு ஒன்றுமே புரியல. இப்போதானையா நாங்கள் வெறும் வாழை வச்சுருந்தோம், நீங்கள் சொன்ன உடனே இப்போதானே மீனை பிடிச்சோம். இன்னும் மீனை பிடிச்சி அதை க்ளீன் பண்ணி அதை மசாலா போட்டு கொஞ்சம் அதை என்ன செய்யணும், மேரினேட் பண்ணி அதை கொஞ்சம் நேரம் என்ன செய்யணும் வச்சு அப்புறம் தானே சமைக்க முடியும். அதுக்குள்ளே வாங்க சாப்பிட்லாம் ஒன்று சொல்கிறேனே. அந்த இடத்துல நீங்கள் பார்த்தீங்கன்னா அவர்கள் உழைத்து பிழைக்கவில்லை, தேவனுடைய வார்த்தையை கேட்டு ஆசீர்வதிக்கப்பட்டார்கள். தேவனுடைய அருகில் ஆயத்தமாக்கப்பட்டிருந்ததை அவர்கள் உண்டு மகிழ்ந்தார்கள். அல்லேலூயா. இன்னைக்கு ஒன்று சொல்றேன், ஆண்டவர் பிதாவாகிய தேவன் உங்கள் தேவைகள் என்னதென்று தூரத்திலிருந்தே அறிகிறவராய் இருக்கிறார். நீங்கள் சொல்லுவதற்கு முன்னமே உங்கள் தேவை என்னதென்று அவர் என்ன செய்திருக்கிறார், அறிந்து வைத்திருக்கிறார். எல்லாம் தெரியும். முழுவதும் பிரயாசப்பட்டு வலைகளை இழுக்கக்கூடிய பலன் இல்லை. 153 பெரிய மீன்கள் இருந்தும் அவைகள் ஒரு மீனை கூட அவன் சாப்பிடல. நல்லா புரிச்சு. யார் சமைச்சு வச்சிருந்தா? அல்லேலூயா. ஒன்று சொல்ல, இந்த வாழ்க்கையில நீங்க உழைத்து கட்டிய வீடு, உழைத்து சேர்த்த செல்வம், உழைத்து வாங்கிய அசையும் சொத்து, அசையா சொத்து, இவைகளில் ஒன்றை கூட முழுமையாக அனுபவிக்க முடியாதபடிக்கு பரத்திலிருந்து வரக்கூடிய ஆசீர்வாதத்தினாலே, மகிமையின் ஐஸ்வர்யத்தினாலே, உன்னதத்திலிருந்து தேவன் உங்களுக்கு அனுப்பி கொடுக்கக்கூடிய ஒத்தாசையினாலே வாழ்கிறதான ஒரு பெரும் பாக்கியத்தை கர்த்தர் நமக்கு தந்துள்ளுவாராக. அல்லேலூயா. அல்லேலூயா. எதை தெரியுமா நம்புறீங்க? உழைக்க பலன் இருக்கிற வரைக்கும், சம்பாத்தியம் இருக்கிற வரைக்கும், வருமானத்துக்கு வழியும் வாசல் இருக்கிற வரைக்கும், இது என் கை சாமர்த்தியம், இது நான் சம்பாத்தியம், என்னுடைய சம்பாத்தியம், சாமர்த்தியம் என்னுடைய சம்பாத்தியம், இது நான் கட்டின பாபிலோன் அல்லவா என்று சொல்லி கனத்தையும் மகிமையும் தனக்காக எடுத்துக்கொள்ளக்கூடிய நிலைமை இருக்கு. பார்த்தீங்களா? தேவனுக்கு ஒருபோதும் பிடிக்காது. அல்லேலூயா. எல்லாம் உனக்கு இருந்தோம், எல்லா பலனும் உனக்கு இருந்தோம், ஆண்டவரே
உடைய கிருபையால தப்பா நிலைன்னு இருக்கிறோம். நீ தந்த சுவாசத்தினால் தான் ஆண்டவரே நான் வாழ்கிறேன்கிற அந்த ஒரு நிலைமை நமக்கு என்ன செய்யணும், வரணும். ஆண்டவருக்கும் நமக்கும் இருக்கிற அந்த இடைவெளியை கொஞ்சம் பாருங்க. ஆண்டவருக்கு நமக்கு இருக்கிற இடைவெளி. சீஷர்கள் தண்ணீர்ல இருக்கிறாங்க, இயேசு கரையில இருக்கிறாரு. கரையில இருக்கிற இயேசுவை அவங்க பார்த்தாங்க, ஆனா இயேசுன்னு தெரியவே இல்லை. வாருங்கள் போஜனம் பண்ணலான்ற வார்த்தை கேட்டு பக்கத்துல வரும்போது இயேசு ரொம்ப பக்கமா தெளிவா தெரிஞ்சாரா இல்லையா? அல்லேலூயா. ஆண்டவரோடு நெருங்கி அவரை தெளிவா பார்க்குற பார்வை, அவரை தெளிவா பார்த்தீங்கன்னா ஒன்று தெரியும், அவர் சர்வ வல்லமை உள்ளவர், அவர் சர்வ ஞானி, சர்வ வியாபி, எல்லா இடத்துல இருக்கிறவர், எல்லாவற்றையும் செய்கிறவர், எங்கும் நிறைந்தவர், எதையும் செய்ய வல்லமை உள்ளவர் என்பதை நீங்க அறியும் போது எதை பற்றியும் நீங்க என்ன செய்ய மாட்டீங்க. அவரை நன்றாய் அறிந்தவன் அதிர்ச்சி அடைய மாட்டான். அவரை அறிந்த பிள்ளைகள் ஒருபோதும் பயமும் பதற்றமும் உடையவர்களாய் இருக்க மாட்டார்கள். நீதிமான் துச்செய்தியை கேட்கிறதனால் பயப்படானவன் இருதயம் கர்த்தரை நம்பி துடனாய் இருக்கும் என்று சொல்லி ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. அல்லேலூயா. ரொம்ப சந்தோஷமா இருக்கிறீங்க. அதனாலதான் அவரை அறிகிற அறிவின் வாசனை உங்களுக்குள்ள என்ன செய்யணும், வரணும். அல்லேலூயா. நீங்களே இன்னும் ஒரு சரியா அறியலடா, எப்படி மற்றவங்களுக்கு அந்த வாசனை உங்கள்கிட்ட இருந்து வரும்? கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. பல சமயத்துல தேவனை அறிந்தும் தேவன் என்று மகிமைப்படுத்தாமல் உணர்வில்லாத இருதயம் இருளடைந்தது என்று சொன்னது போல, ஆண்டவரை அறிந்தும் ஆண்டவருடைய வார்த்தைகளை கேட்டும் தேவனுடைய பிள்ளைகள் என்ற நிலையில வாழ்ந்தோம், சூழ்நிலையில் சந்தர்ப்பம் வருகிற போது உலகத்தார் போல கவலைப்படுவதும், உலகத்தார் போல கண்ணீர் விடுவதும், உலகத்தார் போல நம்பிக்கையற்றவளாக துக்கித்து அழுகிறதும் நம்முடைய வாழ்க்கையில எவ்வளவு தேவனை கனஈனப்படுத்துகிற காரியம் தெரியுமா? அல்லேலூயா. பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, தேவனை அறிகிற அந்த அறிவு உங்களுக்குள்ள நிரம்பும் பொழுது அந்த வாசனை வெளியில் என்ன செய்யும், வரும். எல்லா இடத்துலையும் எங்களை கொன்று வெற்றி சிறைக்க பண்ணுகிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிக்கலாமா? லூக்கா மத்தேயு 8வது அதிகாரம் 23 27 வரைக்கும் வாசிங்க. மத்தேயு 8:23 27 வரை. அவர் படவில் ஏறின போது அவருடைய சீசர்கள் அவருக்கு பின் சென்று ஏறினார்கள். அப்பொழுது படகு அலைகளினால் மூடப்படத்தக்கதாய் கடலில் பெருங்காற்று உண்டாயிற்று. அவரோ நித்திரையாய் இருந்தார். அப்பொழுது அவருடைய சீஷர்கள் வந்து அவரை எழுப்பி, ஆண்டவரே, எங்களை ரட்சியும், மடிந்து போகிறோம் என்றார்கள். அதற்கு அவர், அற்ப விசுவாசிகளே, ஏன் பயப்படுகிறீர்கள் என்று சொல்லி எழுந்து காற்றையும் கடலையும் அதட்டினார். உடனே மிகுந்த அமைதல் உண்டாயிற்று. இந்த பகுதியை நீங்க வீட்டுக்கு போய் நான் சொல்லும் போது இந்த வசனத்தை தயவு செய்து குறித்து கொள்ளுங்கள். மத்தேயு 8வது அதிகாரத்துல இந்த பகுதியை நீங்க குறித்து கொண்டு வீட்டுக்கு போய் படிங்க. இயேசுவின் அருகில் சீசர்கள் இருக்கிறார்கள். நல்லா கவனிங்க. இயேசுவின் அருகில் சீசர்கள் இருக்கிறாங்க. இப்ப கடலும் காற்றும் மிக கடுமையாக, கடல் கொந்தளிக்கிறது, காற்று சூழ்நடிக்கிறது. அவர்கள் பயணித்ததான அந்த படகு கவிழ்ந்து போகக்கூடிய ஒரு சூழல். எல்லாரும் என்ன செய்யறாங்க? ஐயோ, நாங்கள் மடிந்து போகிறோமே, ஐயரே உமக்கு கவலை இல்லையா என்று சொல்லி என்ன செய்யறாங்க? அவரை எழுப்புறாங்க. ஒன்று மட்டும் தெரிஞ்சுக்கங்க, அவர் அருகில் உங்களுக்கு ஆகாரம் மட்டும் இல்லை, அவர் அருகில் உங்களுக்கு ஆபத்தும் இல்லை. சத்தமா கரங்களை வைத்து அல்லேலூயா சொல்லுவோமா? அவர் அருகில் உங்களுக்கு ஆபத்து என்பதே இல்லை. அது எந்த இடமா வேண்டுமானால் இருக்கலாம். அக்கினி சூளையாக இருக்கலாம், சிங்க கெபியாக இருக்கலாம், செங்கடல் நடுவாக இருக்கலாம், யோர்தானுடைய குவியலுக்கு நடுவாக இருக்கலாம். நீங்க இருக்கிற எந்த இடமா இருந்தாலும் சரி, அவர் அருகில் இருக்கிறார் என்ற அந்த ஒற்றை நினைவு, அந்த ஒரு கன்ஃபர்மேஷன், அந்த ஒரு எண்ணமே உங்க வாழ்க்கையில எந்த ஆபத்துக்கும் உங்களை ஒருபோது விடாது. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அருகில் இருந்தா உன்னை தொடுகிறவன் கண்மணியை அல்ல சொல்லுங்க, உன்னை தொடுகிறவன் என் கண்மணியே. ஆமா, கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அலைகள் படகை தொட்டது, காற்று படகை அலக்கழித்தது. ஆனாலும் சீசல்ல கவிழ்த்து உள்ள என்ன செய்ய முடியல, ஈர்த்து கொள்ள முடியவில்லை. இயேசு எழும்பி சொன்னார், காற்றை பார்த்து கடலை பார்த்து, இறையாதே அமைதலாயிரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அவர் அருகில நமக்கு என்ன இல்லை,
சொல்லுங்க. அவர் அருகில் ஆகாரம் இருக்குன்னு சொன்னேன். இப்ப சொல்ற அவர் அருகில் நமக்கு நல்ல ஆபத்து இல்லை. அல்லேலூயா. இன்னொரு பகுதி வாசிக்கலாமா? மத்திய 8வது அதிகாரம் 1-4 வரைக்கும் வாசிங்க. மத்திய 8:1-4 வரை. அவர் மலையிலிருந்து இறங்கின போது திரளான ஜனங்கள் அவருக்கு பின் சென்றார்கள். அப்பொழுது குஷ்டரோகி ஒருவன் அவரை பணிந்து, ஆண்டவரே, உமக்கு சித்தமானால் என்னை சுத்தமாக்க உம்மால் ஆகும் என்றான். இயேசு தமது கையை நீட்டி அவனை தொட்டு, எனக்கு சித்தம் உண்டு, சுத்தமாக என்றார். சரி, இதையும் அப்புறம் நீங்க வீட்டுக்கு போய் முழுசா வாசிங்க. எல்லாம் கவனிக்கிறீங்களா? இதுவரைக்கும் நீங்க அறிந்திராத, இந்த பகுதியை வாசிக்கும் போது இதுவரைக்கும் நீங்க பார்த்திராத ஒரு வேதாகம காட்சி உங்களுக்கு நான் காண்பித்து கொடுக்க விரும்புகிறேன். இயேசு மலையிலிருந்து இறங்கி வருகிறார். திரளான ஜனங்க இயேசுக்கு பின்னாக வருகிறார்கள். இப்ப முன்னாடி யார் வரா? அழகானிய இயேசுவும் திரளான ஜனங்களும் என்ன செய்யறாங்க? போயிட்டு இருக்கிறாங்க. முன்னாடி யார் வரா? அல்ல சொல்லுங்க. குஷ்டரோகி முன்னால ஸ்டெப் எடுத்து வைக்க, இயேசுக்கு பின்னால் இருந்த ஜனங்க பின்னால ஸ்டெப் எடுத்து வைக்கிறாங்க. நல்லா கவனிங்க. அவன் இயேசுவை நெருங்கி வர வர இயேசுக்கு பின்னால் இருந்த அந்த நியாயப்பிரமாண கூட்டம், மோசேயனுடைய அந்த கட்டளைகளை மிக பிரதானமாக கடைபிடித்து கொண்டு இருக்கிற கூட்டம் எங்க போயிட்டு இருக்கிறாங்க? தீட்டுன்னு பின்னாடி போய் முட்டுன்ற மாதிரி அப்படி என்ன செஞ்சிருக்காங்க? பின்னால் என்ன செஞ்சிருக்கிறாங்க? போயிட்டு ஏன்னா குஷ்டரோகியை பார்த்தோன்னா அப்ப என்ன செய்யணும்? இப்படிதான் திட்டுன்னு திட்டிட்டு எங்க போறானுங்க? பின்னால போறானுங்க. ஆனா குஷ்டரோகி யோசிக்கவே இல்லை. யோசிக்கவே இல்லை. யாரை பத்தி கவலைப்படல, எந்த விமர்சனத்தை பற்றி யோசிக்கல. எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசு வேண்டும், எனக்கு இயேசுடைய பார்வை வேண்டும், எனக்கு இயேசுடைய அருகாமை வேண்டும், எனக்கு இயேசுடைய பாதம் வேண்டும் என்று சொல்லி ஒவ்வொரு ஸ்டெப்பா நெருங்க கிட்ட வரும்போது தூரமா போயிட்டாங்க. எல்லா ஜனங்களும் எங்க போயிட்டாங்க? தூரமா போயிட்டாங்க. யாரு மட்டும் தான் நிக்கிறா? இயேசுவும் இவனு மட்டும் தான் நிக்கிறான். அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, நீ ஆண்டவரை தேடும்போது, ஆண்டவரை நாடும்போது, ஆண்டவரை நெருங்க உன் குடும்பம், உன் உறவு எல்லாமே ஒண்ணு விட்டு தூரமா போனாலும் பரவாயில்ல, எதை பற்றி கவலைப்படாத. தகப்பனும் தாய் என்னை கைவிட்டாலும் கர்த்தரை சேர்த்துக் கொள்வார். அல்லேலூயா சொல்லுவா. எல்லா உறவுகளும் உன்னை விட்டு தூரம் போலாம், எல்லாரும் உன்னை விமர்சிக்கலாம், யாரு வேண்டுமானாலும் என்ன வேண்டுமானாலும் செய்யலாம், உன்னை தீட்டுன்னு சொல்லலாம், உன்னை எப்படி வேண்டுமானாலும் பேசலாம். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இயேசுவின் பக்கத்துல நீ வந்து கொண்டு இருக்கிறாய், உன்னுடைய பார்வையில நீ வந்து கொண்டு இருக்கிறாய். உன்னுடைய பாதத்தை நீ நெருங்கிட்ட போதும் அவரோட தொடுவார். அல்லேலூயா. அவரோட தொடுவார். அவர் ஒருபோது உன்னை தீண்டத்தகாதவனா பார்க்கிற தேவன் அல்ல. நீ வாழ்கிற அந்த உலகம் கொஞ்ச காலத்துக்கு முன்னாடி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். தீண்டாமை ஒரு பெரும் குற்றம்னு இன்னைக்குதான் நம்ம சொல்றோம். பாட புஸ்தகத்துல அது எழுதப்பட்டிருக்குது, ஆனா நடைமுறையில இல்ல. தீண்டாமை தான் இன்றைக்கு ஒரு பெரும் செயலாக நம்முடைய தேசத்துல ஒரு காலத்துல இருந்துச்சு. அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க. சிலர்லாம் தொட்டா தீட்டு, சிலரை பார்த்தாலே தீட்டு. கோயில் இல்லாத ஊர்ல குடியிருக்க வேண்டாம்னு சொன்னாங்க. ஆனா கோயில் இருக்கிற ஊர்ல நீ குடியிருக்கவே கூடாது, நீ வெளியில, ஊருக்கு வெளியில தான் இருக்கணும்னு சொல்லி கொண்டு போய் வச்சாங்க. அந்த ஏரியாவை கீழே தெரு, பரத்தெரு, சரி என்னென்னவெல்லாம் சொல்லி நீ கோயிலுக்குள்ள உனக்கு வர அனுமதி இல்லை, உனக்கு கோபுர தரிசனம் தான். உன் ஊர்ல இருந்து பாரு கோபுரம் தெரியுதான்னு. நான் கூட கோயில்ல ஏதோ கோபுரம் வச்சதுக்கு காரணம் மகிமைக்குன்னு நினைச்சேன். மகிமைக்கு இல்லை, அது கீழ் ஜாதி மக்களுடைய பார்வைக்கு. தூரத்துல இருந்து நீ எதை பார்த்துக்கோ? கோபுர தரிசனத்தை பார்த்துக்கோ. கோயில் வாசலுக்கு கூட வர நீ என்ன இல்லை, தகுதி இல்லை. ஆனா இங்க சாமி யோசிச்சு பாருல, ஒரு தீண்டத்தகாதவன், ஒரு தீட்டுள்ளவன், ஊருக்குள்ள வாழ தகுதி இல்லை என்று சொல்லி ஊருக்கு வெளியே நியாயப்பிரமாணத்தினுடைய கட்டளைகள் அவனை துரத்தி விட்டுடுச்சு. அப்பா அம்மாவோடு வாழ முடியாத பையன், மனைவியோடு வாழ முடியாத கணவன், பிள்ளைகளோடு வாழ முடியாத பெற்றோர், இப்படிப்பட்டதான குஷ்டரோகத்தினாலே பாதிக்கப்பட்டு ஊருக்கு வெளியில் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்க. அவர்களில் ஒருவன் இயேசு இடத்துல வருகிறான். அல்லேலூயா சொல்லுவோமா?
நீ யாராய் இருந்தாலும் பரவாயில்ல, எப்படிப்பட்ட நிலையில இருந்தாலும் பரவாயில்ல, நீ ஆண்டவரை நோக்கி நெருங்கி வர வர எல்லாமே உனக்கு தூரமா போனாலும் பரவாயில்ல, இயேசு ஒருபோதும் தூரம் போக மாட்டார். வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே எல்லாரும் என்கிட்ட என்ன செய்யுங்க, வருத்தப்பட்டு வியாதி சுமக்கிறவர்களே, வருத்தப்பட்டு பாவம் சுமக்கிறவர்களே எல்லாரும் நீங்க என் இடத்துல வாங்க. உங்களுக்காக எல்லாரும் சுமந்து கல்வாரி சிலுவையில தீர்த்தவராய், உங்களுக்கான விலைக்கிரயத்தை கொடுத்தவராய், உங்களை கழுவி சுத்திகரிக்கக்கூடிய ரத்தத்தை சிந்தியவராய், உன் மீது இவ்வளவாய் அன்பு கூர்ந்தேன் என்று சொல்லத்தக்க ஒரே பிரதானமான அன்பு அவருடைய அன்பு மட்டும்தான். அல்லேலூயா சொல்லுவோமா? ஹல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்க? சாதாரணமா சொல்லல. எனக்கு பிரியமானது அவருடைய பிள்ளைகளே, என்றைக்காவது இந்த பகுதியை படிக்கும் போது இப்படி ஒரு காட்சியை நான் பார்த்திருக்கேன்னு சொல்ல யாராவது இருக்கிறீங்களா? இதை நம்ம படிக்கிறோம், குஷ்வைக்கு வந்தா இல்லை, வியாதி யோசிச்சு பாருல. அவர் அருகில் நீ வர வர வியாதியும் இல்லை, உனக்கு பலவீனம் இல்லை, ஆபத்து இல்லைன்னு சொன்ன. இப்ப சொல்ற உனக்கு வியாதி இல்லை, பலவீனம் இல்லை, பெரும்பாடும் இல்லை. அருகில் வர ஜனக்கூட்டத்துக்குள்ள நுழைஞ்சு 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 12 வருடமாக பெரும்பாடுள்ள இந்த ஸ்திரீ வந்தவரை தொட்டாள். தொட்ட உடனே அல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, அவர் அருகில் நீ வந்து அவரை நீ தொடுவாயானால், அவரை தொட முடியல, ஆலயத்தினுடைய பிரசன்னம் ஒன்று தொடுமானால், ஆலயத்தினுடைய வார்த்தையுடைய இருதயத்தை தொடுமானால், உடைய வாழ்க்கையில் ஒரு பெரும் அற்புதத்தை ஆண்டவர் வைத்திருக்கிறார். அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட வாசிக்கலாமா? யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 8வது அதிகாரம் 3வது வசனத்திலிருந்து சில வசனங்கள் வாசிக்கலாம். அப்பொழுது விபச்சாரத்திலே கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஸ்திரீயை வேதபாரகரும் பரிசேயரும் அவரிடத்தில் கொண்டு வந்து அவளை நடுவே நிறுத்தி, போதகரே, இந்த ஸ்திரீ விபச்சாரத்தில் கையும் மெய்யுமாய் பிடிக்கப்பட்டால் இப்படிப்பட்டவர்களை கல்லெறிந்து கொள்ள வேண்டும் என்று மோசே நியாயப்பிரமாணத்தில் நமக்கு கட்டளையிட்டிருக்கிறாரே, நீர் என்ன சொல்லுகிறீர் என்றார்கள். அவர் மேல் குற்றம் சுமத்துவதற்கான காரணம் உண்டாகும் பொருட்டு அவரை சோதிக்கும்படி இப்படி சொன்னார்கள். இயேசுவோ குனிந்து விரலினால் தரையில எழுதினார். அவர்கள் ஓயாமல் அவரை கேட்டுக்கொண்டிருக்கையில் அவர் நிமிர்ந்து பார்த்து, உங்களில் பாவம் இல்லாதவன் இவள் மேல் முதலாவது கல்லெறிய கடவன் என்று சொல்லி அவர் மறுபடியும் குனிந்து தரையில எழுதினார். இந்த பகுதியை தயவு செய்து வீட்டுக்கு போன பிற்பாடு படிக்க. ஒவ்வொரு முறையும் நான் சொல்லிட்டு நம்புவேன், என் பிள்ளைகள் வீட்டுக்கு போய் நிச்சயமா படிப்பாங்கன்னு சொல்லி. ஆனா படிக்கிறீங்களா? இந்த இடத்த விட்டு போன உடனே வார்த்தை உங்களுடைய காதோடு அல்லது இங்கே இருக்கிற காற்றோடு கலந்து போய்விட்டதான்னு எனக்கு தெரியாது. தயவு செஞ்சு படிக்க. ஒரு ஸ்திரீ கல்லறிந்து கொல்லப்படக்கூடிய குற்றத்தோடு இப்ப யாருக்கு முன்னால வரா? இயேசுக்கு முன்னால வரா. அல்லேலூயா. இப்ப மரண தண்டனை இவளுக்கு ஆமா. இவள் பாவத்தின் சம்பளம் மரணம். பாவத்தின் சம்பளம் மரணம் என்ற நிலையில ஒரு சகோதரி இயேசுக்கு முன்னதாக முழங்கால் என்ன செய்றா இருக்கிறா. இப்பொழுது அவளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பெரும் பாவம், அவளுக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற பாவத்தின் சம்பளமாகிய மரணம் எல்லாருடைய கைகளிலேயும் ஆயுதமாக இருக்கிறது. எல்லாருடைய கைகளிலேயும் ஆயுதமாக இருக்கிறது. கல்லறிந்து கொள்ளுவதற்காக எல்லாருடைய கைகளிலேயும் மரணத்தை கொடுக்கக்கூடிய அந்த மரண ஆயுதம் எல்லாருடைய கைகள் என்ன செய்யுது? எல்லாருடைய கைகளிலையும் ரெடியா இருக்கு. ஆனா இந்த அம்மா இப்ப யாருக்கு முன்னால இருக்காங்க? இயேசுக்கு முன்னால இருக்கிறாங்க. இப்ப இயேசு குனிந்து எழுதுகிறார். எல்லாம் சொல்லுங்க, இயேசு குனிந்து எழுதுகிறார், நிமிர்ந்து பேசுகிறார். 2 காரியம் செஞ்சார். குனிந்து எழுதுகிறார், நிமிர்ந்து, எல்லாம் சொல்லுங்க, குனிந்து எழுதினார், நிமிர்ந்து பேசினார். இன்றைக்கு எனக்கு பிரியமான தேவ பிள்ளையே, அந்த பகுதியை நல்லா வாசிச்சு பாருங்க. இயேசு எழுதியதான அந்த அவருடைய வார்த்தைகள் சாதாரணமான வார்த்தை நினைச்சுக்காதீங்க. இப்ப நீங்க பெரும் காந்தத்தின் மீது நிக்கிறீங்க. உங்க கையில ஒரு இரும்பு இருக்கு. இப்ப நீங்க கையில வச்சிருக்கும் போது இந்த இரும்பு 1 கிலோ வெயிட்டா இருந்தா, நீங்க நிற்கக்கூடிய அந்த காந்த புலன், அந்த காந்தத்தின் மீது நிற்கும் போது அந்த ஈர்ப்பு இதை கையில வச்சிருக்க முடியாத அளவுக்கு உங்களை என்ன செய்யும்? உண்மையா இல்லையா? இது இடம் என்னமோ 1 கிலோ தான், ஆனா கையில அதை என்ன செய்ய முடியாது. அதோடைய வீரியம் அதை என்ன செஞ்சிடும்? இழுத்து கொள்ளும்.
எடுத்துக்கொள்ளுமா எடுத்துக்கொள்ளாதா? இப்ப நடந்த சம்பவத்தை சொல்றேன். இயேசு எழுதிய அந்த வார்த்தைகள் எல்லாருடைய கைகள் இருந்ததான அந்த கற்களை தன்பால் ஈர்த்து கொண்டது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துமா? எவனும் கல்லை கீழே போடல, எல்லாருடைய கையில இருந்த கல்லையும் அது பிடுங்கி கொண்டது. அல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் எழுதிய வார்த்தையாகிய தேவன் மரணத்தை தன்பால் ஈர்த்து கொண்டு ஜீவனை நமக்கு கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் எழுதிய வார்த்தைகள் என் பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஜீவனாக மாற்றியது. ஹல்லேலூயா. சில பேர்லாம் சொல்லுவாங்க வாழ்க்கையில புலம்புறது, ஆண்டோடைய பிள்ளைகள் கூட, என் தலை எழுத்துங்க, என் தலையில இப்படி எழுதி இருக்கு, எழுதுனவன் எப்படி எழுதுனா தெரியல, எந்த நேரத்தில் எழுதுனான்னு தெரியல. எல்லா வாசலையும் ஒரு வாசல் அடைப்பட்டா ஒரு வாசல் திறக்கும்னு சொல்லி சொல்றாங்க. என்னமோ தெரியல, கடவுள் அதுக்காக எல்லா வாசலையும் பூட்டிட்டு சாவிய. ஹலோ, இருக்கீங்களா? இதுதான் நம்முடைய வாழ்க்கையினுடைய மிக மோசமான சூழலை. இதயத்தோடு ஆண்டவர் பேசுவாராக. நீ எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் தேவனுக்கு முன்னாடி நீ வந்துட்டீன்னா அவர் எழுதிய வார்த்தைகள் உன் பாவத்தின் சம்பளத்தை தான் ஏற்றுக்கொள்ளும். அவர் எழுதிய அந்த வார்த்தை, அவர் பேசிய அந்த வார்த்தை, கொஞ்சம் யோசிச்சு பாருல. அவருடைய வார்த்தை உனக்கு விரோதமான எல்லா ஆயுதங்களையும், உனக்கு விரோதமாக எழுப்புகிற, உனக்கு விரோதமாக உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் வாய்க்காதே போகும். கொஞ்சம் யோசிச்சு பாருல. அந்த கல்லை எடுக்கும்போது எல்லாம் என்ன நினைச்சிருப்பாங்க? இந்த கல்லுல தான் உன் சாவு, என் கையில தான் உன் சாவு இருக்கு. ஒரு ரத்தம் பார்க்காம இந்த கல் என்ன செய்யாது, கீழே விழாது. ரத்தம் பார்த்துச்சா? இயேசுவின் ரத்தம் பார்த்த கல்கள், இயேசுவின் ரத்தம் பார்த்த கற்கள் எல்லாருடைய கையில இருந்தும் கல்ல துடுங்கி இருந்தது போல. இன்னைக்கு நான் சொல்றேன், உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறதான பாவத்தை, உனக்கு விரோதமான எழுப்பி நிற்கிறதான சாபத்தை, உனக்கு விரோதமாக எழுப்பி நிற்கிறதான பாவத்தின் சம்பளமாகிய மரணத்தை ஆண்டவர் அந்த நேரத்தில் துடுங்கி எறிகிறவராக வந்திருக்கிறார். ஹல்லேலூயா. உடைய வார்த்தை உனக்கு விரோதமான மரணத்தை ஜீவனாக மாற்றி கொடுக்க வல்லமை உள்ளதாக இருக்கிறது. எத்தனை பேர் நம்புறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஹல்லேலூயா. பெருங்கூட்டத்துக்கு சென்று சேர வேண்டிய தேவனுடைய வார்த்தைகள் விரல் விட்டு எண்ணக்கூடிய சிறு கூட்டத்துக்கு ஆண்டவர் கொடுக்கிறார் என்றால் எவ்வளவாய் கர்த்தரை நேசிக்கிறார் என்பதை பாருங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. உண்மையா இல்லையா? ஆமென், ஆமென். அந்த கற்களை தன்பால் எடுத்துக்கொண்டது. நீங்க கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நிச்சயமா என்ன நடந்திருக்கணும் தெரியுமா? அவர் பேசினார், அவர் எழுதினார், ரெண்டாவது அவர் என்ன செஞ்சார்? பேசினார். அவர் பேசும்போது உங்களில் பாவம் இல்லாதவன் என்று சொல்லும் போது எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. நார்மலா இயேசு அடுத்து நிமிர்ந்து பார்க்கும்போது அந்த ஸ்திரியோட சேர்ந்து எல்லாரும் என்ன செஞ்சிருக்கணும்? எல்லாரும் கீழே உட்கார்ந்துருக்கணும். அவர் கண்ணை திறந்து பார்க்கும்போது அங்க ஒரு பெரிய மனம் திரும்புதல் என்ன செஞ்சிருக்கணும்? வந்திருக்கணும். யாரும் ஒன்றும் பெரிய, எல்லாரும் பாவம் செய்து தேவனுடைய மகிமையற்றவள் தான், பாவத்தின் சம்பளமாகிய மரணத்துக்கு சொந்தக்காரர் தான் என்று சொல்லி மண்டிட்டு அவனுடைய பாதத்தில் அமர்ந்திருக்க வேண்டிய அவர்கள் எல்லாரும் என்ன செஞ்சிட்டாங்க? எல்லாரும் போயிட்டாங்க. யார் மட்டும்தான் இருக்கிறா? ஒரே ஒரு ஆள் தான். மனம் திரும்ப மனம் இல்லாத பெருங்கூட்டம் இருக்கிற இந்த உலகத்துல மனம் திரும்ப மனம் இருக்கிற எனக்காக ஆண்டவர் எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் செய்து முடித்தார் என்று நம்புகிற விசுவாசமுள்ள தேவ பிள்ளையே, உனக்கு விரோதமாக எழும்பி இருக்கிற எல்லா ஆயுதங்களையும் கர்த்தர் தன்பால் ஈர்த்து கொள்ளுகிறார். உனக்கு விரோதமாக எரியப்பட இருக்கிற ஆயுதங்களை, கற்களை ஆண்டவர் கீழே விழ செய்ய வல்லமை உள்ளவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் அருகில் உனக்கு ஆபத்து இல்லை, அவர் அருகில் உனக்கு மரணமும் இல்லை. அல்லேலூயா சொல்லுவோமா? நிறைய பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க. அவர் யாருன்னு தெரியுமா உங்களுக்கு? வாழ்க்கையினுடைய ஒவ்வொரு நாளும் அவர் கொடுக்கிற காட்சி உங்களுக்கு தெரியுமா? பவுல் சொல்லுகிறார், நீங்கள் தடவியாய்களும் கண்டுபிடிக்கக்கூடிய தூரத்தில் தான் அவர் இருக்கிறார். ஆன்மீக கண்கள், அந்த பிரகாசமுள்ள மனக்கண்கள் நமக்கு இருக்குமானால் நீங்க கடந்து போகிற பாதையில, நீங்க இருக்கிற இடத்துல, நீங்க சந்திக்கிற நபரில், வாழ்க்கையினுடைய சூழல்களை கொஞ்சம் உத்து பாருங்க. உள்ள ஆண்டவர் இருக்கிறது உங்களுக்கு தெரியும். பிச்சைக்காரனா பார்த்தீங்கன்னா பிச்சைக்காரன் தான். உத்து பார்க்குற கண்ணு இருந்துச்சுன்னா அந்த பிச்சைக்காரன் தேசத்துல தேவன் கூட பழைய பாட்டில் பார்த்தீங்கன்னா பரிசுத்தவான்கள்
தங்களை அறியாமல் தேவதூதர்கள் என்ன செஞ்சிருக்கிறாங்களா? போஷிச்சிருக்கிறாங்களா? சாதாரண மனிதர்களாக வந்ததானே, அந்த கடும் வெயில் நேரத்தில் வந்ததானே அந்த 3 பேரை அந்நியராக வந்து அவளை அந்நியரா நினைக்காம தன் சொந்தக்காரங்க வந்தா எப்படி அப்படின்னு உடனே அவங்களுக்காக என்ன செய்தான்? ஒரு கொழுத்து கன்று, மெல்லிய மாவு எல்லாம். ஆபிரகாம் அந்த உபசரிப்பை கவனிச்சு பாருங்க. எல்லாம் முடிஞ்ச பிற்பாடு தான் தெரியுது, வந்தவர்கள் மனிதர்கள் அல்ல, வந்தவர்கள் தேவ தூதர்கள் என்று சொல்லி. உன் வாழ்க்கையில நீ எதை பற்றியும் கவலைப்படாத, நீ நன்மை செய், நன்மை செய்து கொண்டே இரு. பாதிக்கப்பட்டவர்களை பார்க்கும் போதெல்லாம், தேவையுள்ளவர்களை பார்க்கும் போதெல்லாம் அங்கே தேவன் இருப்பதை பார். தேவன் உனக்கு கொடுக்கிற திராணி வைத்திருக்கும் போது நீ உன்னால முடிந்ததை கொடுத்து உதவி செய்து பார். ஒரு நாள் நிஜமாகவே தேவனே உன் கையில வாங்கி இருப்பார். அததான் சொல்றார், அப்படியெல்லாம் நீ செஞ்சது அவங்களுக்கு இல்லை, எனக்கு தான் செஞ்ச, அதனால உனக்கு நான் பெருசா நித்தியமா வாழ்கிற என் பிதாவினுடைய வீட்டிலே ஒரு வாசஸ்தலத்தை உனக்காக நான் வைத்திருக்கிறேன். எழும்புவோம் அவனுடைய சமூகத்துல. ஹல்லேலூயா. இன்னும் ஏராளமான தேவனுடைய வார்த்தைகளை நான் சொல்ல ஆசையா இருந்தோம். சுருக்கமா ஒன்று சொல்றேன். அந்த ஒருவர், நீங்கள் அறியாத அந்த ஒருவர் நடுவில் இருக்கிற வரைக்கும் அறியாமையின் இருள் உங்களை அலைக்கழிக்கும். அறியாமையின் இருள் உங்களை அங்கலாய்க்க வைக்கும். அறியாமையின் இருள் உங்களை அதிர்ச்சி அடைய வைக்கும், பயமுறுத்தும். போராட்டங்களையும் சூழ்நிலைகளையும் பார்த்து உங்களை தீகள் அடைய வைக்கும். அன்றைய தினமே அவருடைய சீசர்களில் 2 பேர் 7 அல்லது 8 மைல் தூரமான எம்மாவூர் என்னும் கிராமத்துக்கு நடந்து போனார்கள். இயேசு தாமே அவளோடு கூட நடந்து போனார். அவர் உங்களோடு நடக்கிறார் என்பது உங்களுக்கு தெரியுமா? அவர் உங்களோடு கூட நடக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? பிரயாணத்துல அவர் கூட வருகிறார். உன் படுக்கையில கூட பார். நான் படுத்து நித்திரை செய்தேன், விழித்துக் கொண்டேன், கர்த்தர் ஒருவரே என்னை தாங்குகிறார். எஸ், உன்னோட நடக்கிறார் உனக்கு தெரியுமா? ஸ்கூலுக்கு போற பிள்ளைகளை எல்லா பெற்றோர்களும் கூட நடந்து கொண்டு போய் விடுகிறதல்ல. நல்ல தகப்பன் அவர் நம்முடைய பிள்ளைகளோடு அவர் நடந்து போகிறார். நம்முடைய பிள்ளைகள் நம்முடைய கண் பார்வையில் இல்லாத சமயங்கள் எல்லாம் அவருடைய பார்வையில் வைத்து அவர் பாதுகாத்துக் கொண்டே இருக்கிறார். அதுதான் உண்மை. சீஷர்கள் கலிலேயா கடற்கரையில இருப்பார்கள் என்று வந்தபோது அவர்கள் மீன்பிடிக்க போய்விட்டார்கள். இயேசு அந்த ராத்திரி முழுவதும் அந்த கரையில சீஷர்களுக்காக காத்து கொண்டிருக்கிறார். சீஷர்களுக்காக நின்று கொண்டிருக்கிறார். என் பிள்ளைகள் இடத்தில் திரும்பி வருவார்கள், என் பிள்ளைகள் இடத்தில் திரும்பி வருவார்கள் என்று சொல்லி இயேசு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? இயேசு உனக்காக காத்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை இயேசு கரையில் காத்து கொண்டிருந்தாவிட்டால் சீஷர்கள் வெறும் கையாய் வெறுமையான வலையோடு மூர்ச்சித்து விழுகிற அந்த களைப்போடு கரைக்கு வந்திருப்பார்கள். ஆனா உனக்காக காத்திருக்கிற இயேசு உனக்காக கரி நெருப்பை மூட்டி, நெருப்பே இல்லாத, நெருப்பை எரிய முடியாத கடற்கரை காற்றிலே நெருப்பை எரிய வைத்து அப்பமே சுட முடியாத இடத்துல உனக்காக அப்பம் சுட்டு மீன் பொறித்து காரியங்கள் உனக்காக வாய்க்காது என்கிற சூழ்நிலையில உனக்கான காரியத்தை வாய்க்க பண்ணுகிறவராக, உன் பசியை ஆற்றுகிறவராக, உன் தாகத்தை தீர்க்கிறவராக, உன் கடலை அடைக்கிறவராக, உன் பாய்ச்சலையை தீர்க்கிறவராக, உன் யாதியை மாற்றுகிறவராக உனக்காக ஆண்டவர் வாழ்க்கையில காத்து கொண்டிருக்கிறார் என்பது உனக்கு தெரியுமா? எஸ், Jesus, thank you Jesus, thank you Jesus, thank you Lord. நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே. 2 கரங்களை கர்த்தருக்கு நேரா உயர்த்துங்க.
யாருக்கும் அல்ல. என் அன்பு மகனே, என் அன்பு மகளே, கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். கர்த்தர் உன்னோட பேசி கொண்டிருக்கிறார். நீ கலங்க வேண்டிய அவசியம் இல்ல, கலங்க வேண்டிய அவசியம் இல்ல. மரியாளே, ஏன் அழுகிறாய்? யாரை தேடுகிறாய்? அந்த பேரை சொன்ன உடனே அவன் புரிஞ்சுக்கிட்டா, ரபூனி. எஸ், நீ அவரை அரைஞ்சினா போதும், உடைய கண்ணீர் மாறிடும். அவர் அரைஞ்சினா போயிடும், உடைய அழுகைய புலம்பலம் மாறிடும். அவர் அரைஞ்சினா போதும். அவர் சிலுவையில மரித்தவரா அல்ல, உனக்காக உயிர்த்தவரா, உன் கூட நடக்கிறவரா, உனக்காக எல்லாவற்றையும் செய்கிறவராய், உனக்காக காத்திருக்கிறவராய், உனக்காக ஆசீர்வாதங்களை ஆயத்தம் பண்ணி வைத்திருக்கிறவராய் நீ பார்ப்ப. பிரகாசமுள்ள மனக்காக உனக்கு கிடைக்கும். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. என்னோடு தான் ஆண்டவர் பேசினார், எனக்காக தான் ஆண்டவர் பேசுறார் என்று சொல்லுகிறவர்கள் ரெண்டு கரங்களையும் கத்திருக்கிறா உயர்த்தி இருக்கும் போது எல்லாருக்காகவும் glory நன்றி சொல்லி ஜெபம் பண்ணலாம். தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட். இணைந்து இதயத்தோடு ஒரே குரலில் யெகோவாவுக்கு சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமையோட பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கும் நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட், காட் bless you. ஒருவரை ஒருவர் வாழ்த்துங்கள். ஒவ்வொருவரையும் மீண்டும் சந்திக்கிற வரைக்கும் தேவனுடைய கிருபை பூரணமாய் பாதுகாப்பதாக. காட் bless you.